நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, சுகர், அதாவது சர்க்கரை வியாதியை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வியாதிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம இந்தியாவில் ஒரு காமெடியான ஒரு வியாதி மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதோட டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விபரீதம். அது உயிரையே பாதிக்கும். ப்ளஸ் உயிரோடு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் சுகரு. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு அவுட்லைன், ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு டேட்டாஸ் இது. இந்தியா தான் வேர்ல்டுக்கே கேபிட்டலாக இருக்கு. இவர் தான் தலைவர். நம்ம 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 நாடு தான் சர்க்கரை வியாதிக்கு. நம்பர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சவுத் இந்தியாஸ் ஃபுல்லாக. அதாவது நம்பர் 1 கேரளா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 27.4% மக்களுக்கு இருக்கு. மக்களோட பாப்புலேஷனில் 27.4. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 22.3% மக்களுக்கு சுகர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திரால 21%, கோவால 22.7%, பாண்டிச்சேரியில 22%, லட்சத்தீவுல 21.9%. நார்த் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஓகே, பெட்டரா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க எஸ்கேப் 12% கீழே தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் கம்மி. அப்ப இது 2023 எடுக்கப்பட்ட டேட்டா. இன்னைக்கு அதிகமா இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 19 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2023 டேட்டா படி மொத்த மக்கள் தொகையில 14.7% பேர் பாதிச்சிருக்காங்க. எவ்வளவு பாப்புலேஷனுக்கு இது இருக்கு. அப்ப இதுக்கு மெடிசனு, இதுக்கு ஒரு டாக்டர்ஸ், இதுக்கு இன்சுலின், எவ்வளவு ஒரு கன்செப்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம எக்கனாமி, நம்மளோட சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி இத்தனை. அப்ப இன்னும் போக போக பாப்புலேஷன் ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுங்க, பாதிப்பாளர்கள் அதிகமாயிட்டேன்னா இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதை இது மருந்து வாங்கியே சாப்பிட்டு அவனோட வாழ்நாள் பூரா ஓட்ட வேண்டியதுன்னா, அது போக அதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் மெடிசன் சாப்பிட்டுட்டு கடைசி வரையும் காலத்தை ஓட்டி ஒரு குவாலிட்டி இல்லாத லைஃப்பை தான் வாழணும். அப்ப எவ்வளவு ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துது பாருங்க அந்த சுகரு. அப்ப நான் இன்னைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் இந்த வீடியோல. போக போக பாத்தீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட்ஸ் நான் சொல்றேன். அவுட்லைன் அவ்வளவுதான். இது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். நம்ம சுகருங்கிறது சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமாயிருது. அதைதான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்றோம். அப்ப ரத்த குழாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்த குழாய்கள்ல நார்மலான பிளட் நம்ம போயிட்டே இருக்கிறது. அதுல தேவையான சத்துக்களை அதுதான் எடுத்துட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுது. அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேருந்து நம்ம இன்னைக்கு மூச்சு விடுறதுலேருந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த பிளட் ஃப்ளோ கிளியராக இருக்கணும். அப்போ அந்த பிளட்டில் போய் இந்த சர்க்கரை உட்காந்துக்கிட்டு அந்த பிளட்டை ஸ்லோ பண்ணுது. இதுதான ப்ராசஸ். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும், நுணுக்கங்களை மட்டும் சொல்கிறேன். அந்த ரத்த குழாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்த குழாயில் மேல் சுவரில் அது பேர் எண்டோத்தீலியம்னு சொல்லுவாங்க. அந்த மேல் சுவரில் இயற்கையாகவே நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒரு வாயு சுரக்குது. அது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு நம்மளோட பிளட்டை ஈஸியா கடத்தி கொண்டு போறதுக்காக அது இயற்கையால் படைக்கப்பட்டது. அது ஆட்டோமேட்டிக்கா எண்டோத்தீலியல் செல்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு நைட்ரிக் ஆக்சைடு. அப்ப இந்த சுகர் லெவல், இந்த சர்க்கரை பிளட்ல போய் உட்கார்ந்து அதிகமாயிடுச்சுன்னா, அந்த முதல்ல அந்த எண்டோத்தீலியல் செல்ல டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை முதல்ல க்ளோஸ் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடுது. இல்லைன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுது. அப்ப என்ன ஆகும்? பிளட் போகும்போது தாறுமாறா ரத்த குழாயெல்லாம் சிதைய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸே இதுதான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எண்டோத்தீலியம் டிஸ்ஃபங்க்ஷனால நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ரத்த குழாய் சுருங்குது. அது இத்தனை டைமென்ஷன்ல இத்தனை எம்எம்ல இருக்கணுங்கிற கணக்கு இருக்கு. ஆனா அது சுருங்க ஆரம்பிச்சிடும். அதான் நைட்ரிக் ஆக்சைடு ஃப்ளோ இல்லையே. அதுக்கப்புறம் சுருங்கினதுக்கு அப்புறம் அது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ரத்த குழாய் வீக்கம் அது ஏற்படுது. அந்த ரத்த குழாய் வீங்கி அதுலேயே தான் பிளட் போய் ஆகணும். வேற வழி இல்லை. அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போகுது. அதுவும் சர்க்கரையை ஏற்றிக்கிட்டு போகுது. அப்ப ஓவர்லோடு அதை ஏற்றிக்கிட்டு ஸ்லோவா போயிட்டு ரத்த குழாயெல்லாம் டேமேஜ் பண்ணி நேராக ஹார்ட்டுக்கு போயிட்டு டயபெட்டிக் கார்டியோ மயோலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய வீக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இருதயத்தையே ஸ்டாப் பண்ணிடுது. அவன் வேஸ்ட்டாக சேர்த்து போயிடுவான். அவ்வளோதான். அப்ப ஒரு சுகருங்கிற ஒரு சின்ன வியாதி இருதயத்தை எப்படி க்ளோஸ் பண்ணுதுங்கிறது தான் இந்த ரத்த குழாயை சிதைச்சு இப்படி பண்ணுது.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த குழாய் சுருங்குறனால நரம்பு மண்டலத்தையும் பாதிக்குது. அதையும் நம்ம வந்து சும்மா சொல்லிடக்கூடாது. நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. எப்படி பாதிக்குது? பிளட் ஃப்ளோ தான் வந்து சரியா இல்லையே. குவாலிட்டியான பிளட் ஃப்ளோ இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அட்டானமிக்னா அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய நரம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி பிரெயின்லேருந்து வரக்கூடிய நரம்பு மொத்த எல்லா ஆக்ஷனையும் அதுதான் அதுதான் வந்து அதுக்கு ஹெட் மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெண்டு சிஸ்டத்தையுமே அது கொலாப்ஸ் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா அவனுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியல் செயல் குறைபாடு ஏற்படுது. செயல்பாடே வந்து நரம்பியல் செயல்பாடே சுகர்னால போயிடுது. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரம்பியல் பிரச்சனைனால பொதுவா மனிதனுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி சுத்தமா பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலுக்கு வந்து மெயினா எரெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அவன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியும். அப்ப எரெக்ஷனே நடக்காது. ஏன்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய புற நரம்பு மண்டலம் தான் பாதிச்சிருச்சேன் சுகர்னால. அப்ப பாதிக்கப்பட்டனால எரெக்ஷன் நடக்காது. எரெக்ஷன் நடக்காதனால அவனுக்கு எந்த விதமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அதனால இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறப்பு இல்லை. அப்ப சுத்தமா வந்து அதுக்கு ஒன்று தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கணும். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, லேபிடோன்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஷுவல் அரவுசல் சொல்லுவாங்க, டிசைர். அந்த இதுவே வந்து சுத்தமா நின்று போயிடும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. சுகர் வந்து கரெக்டா பிளட் ஃப்ளோ போறதுனால அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அரவுசல், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அரவுசல் வந்து இருக்காது. அதனால என்ன நடக்கும்னா வெஜைனல் லியூப்ரிகேஷன் சொல்லுவாங்க, லியூப்ரிகேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்புறுப்பில் உருவாகக்கூடிய அந்த திரவம் எதுக்காகனா செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அந்த திரவம் வந்து உராயாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறது. எல்லாமே ஹார்மோன் தான் சார். அப்ப அதை முதல்ல பாதிச்சிருது. லூப்ரிகேஷன் இருக்காது, செக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அது ஃப்ரீ செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்காது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் எரெக்ஷனால பாதிக்கப்படுறாங்க, குழந்தை பிறப்பு தடைக்கப்படுது, முடிஞ்சு போச்சு. பாப்புலேஷன் இப்போத்தான் நம்ம ஹையா இருக்கும், இதுக்கு மேலே போக போக சுகர்னால குறைஞ்சிரும். அப்போ யோசிச்சு பார்த்துக்குங்க. அப்போ இது போக ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ சரியா இல்லாதனால, இல்லைன்னா பிளட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால, இல்லைன்னா பிளட்டு வந்து டேமேஜ் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா ஈஸ்ட்ங்கிறவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தொட்டும். எங்கன்னா வாயில இருக்கக்கூடிய புண்ணு, அதே மாதிரி வஜைனல்ல இருக்கக்கூடிய பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய புண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா டயபெட்டிக் தான், அதாவது சர்க்கரை வியாதி தான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, HbA1cன்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுதான். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி குறைக்கிறது, இதை எப்படி சரி பண்ணுறது, ஹேபிட்ஸை வந்து எப்படி மாற்றுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த பேசிக் அவுட்லைனோட நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் முக்கியமான